அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பி வந்த 18 OTT தளங்கள், 19 இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பிய 10 செயலிகள் மற்றும் 57 சமூக வலைதள பக்கங்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. 18 OTT தளங்கள், 19 இணையதளங்கள், 10 செயலிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. எச்சரிக்கைகளை மீறி தொடர்ந்து ஒளிபரப்பி வந்ததால் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? ஓடிடி தளங்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கிறது. கடுமையான விதிமுறைகளை மீறக்கூடிய ஆபாச காட்சிகள், கண்காட்சிகள் போன்றவற்றை செய்கிறார்கள். பெண்கள், குழந்தைகளை அவமரியாதை செய்யக்கூடிய பல்வேறு படங்கள் இடம்பெறுகிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கி இருக்கிறது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். அதன்படி ஓடிடி தளங்களில் அதிக ஆபாச காட்சிகள் நிறைந்த திரைப்படங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்த 18 ஓடிடி தளங்கள், படங்கள் மட்டுமல்ல விலகுவது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸே 18 பிளாட்ஃபார்ம்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன என்பதற்கான விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகரிகம் கருதி நாமும் அந்த பெயர்களை பயன்படுத்தாமல் இருப்போம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வெறும் ஓடிடி தளங்கள் மட்டுமல்லாமல் 19 இணையதளங்கள், வெப்சைட், 10 செயலிகள், ஆப்புகள், அதே மாதிரி 57 சமூக வலைதள பக்கங்கள், சோசியல் மீடியா பேஜஸ் ஆகியவையும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் முடக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஓடிடி மீதான நடவடிக்கை அப்படின்றது இப்பதான் நம்ம முதலா எடுக்கிறாங்க. ஒரு இவ்வளவு பெரிய நம்பர்ஸ்ல எடுக்க அப்படின்றது வந்து இந்த டைம் தான் நம்ம எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. மிக முக்கியமா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பெயர்ல பெண்களுடைய ரைட்ஸையும் குழந்தைகளுடைய ரைட்ஸையும் மீறும் வகையில இந்த ஓடிடி என்றத விளக்கமா வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. இது வெறும் ஓடிடி தளங்கள் முடக்கத்தோடு மட்டும் இருக்காது. இனி தொடரக்கூடிய விஷயங்கள் என்பது ஓடிடி தளங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள், காட்சிகள், அவற்றிற்கான தணிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. பொறுப்பும் இயக்குநர்களுக்கும் சரி மற்ற நபர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு அப்சசிவ் சீன் வந்து அது ரொம்ப பெரிய ஏதாவது பெரிய கான்ட்ரவர்சி ஏற்படுத்துது அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த ஓடிடி தளத்துக்கே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையா இதை நம்ம எடுத்துக்கலாம் என்றும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி எத்தனை பிளாட்ஃபார்ம், பேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 அக்கௌண்ட்டுகளும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 17 அக்கௌண்ட்டுகளும், எக்ஸ் சமூக வலைதள பக்கங்கள் ஒரு 16 அக்கௌண்ட்டுகளும், யூடியூப்ல இருந்து ஒரு 12 அக்கௌண்ட்டுகளும் மொத்தமா வந்து முடக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல இருந்து செயலிகள் அப்படின்றது ஒரு 10 செயலிகள் முடக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க ரொம்ப ஆபாசம் நிறைந்த விஷயங்களா பரப்புனதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக சீர்கேட்டினை ஏற்படுத்தி வந்த இது போன்ற தளங்களை கட்டுப்படுத்துவது யார், முடக்குவது யார் என்ற தவிப்பு, அந்த கேள்வி எல்லாம் எழுந்திருந்த நிலையில் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவே நம்ம பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.